குழந்தை எங்களோடது இல்லைண்ணே, உங்களுக்கு தான். உங்க கையில தான் கொடுப்போம், பாருங்க. வாங்க சாப்பிடலாம். போடா போய் சாப்பிடுப்பா. வா மீனா, நல்லா சாப்பிடணும் சரியா? என்னடா அது மாத்திரைண்ணே, சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு மாத்திரை போடணும், அதான். ஜீவா அண்ணே. ஜீவா சந்தோஷமா இருக்குடா. அந்த பிள்ளைய நல்லா பாத்துக்கடா. பாவம்டா அந்த பிள்ளை. அந்த பிள்ளைக்கு அப்பா அம்மா சப்போர்ட் இல்லடா. அதனால எல்லாவுமா நம்ம இருக்கணும்டா அந்த பிள்ளைக்கு. சரிண்ணே. சரி போய் சாப்பிட்றா. நீங்களும் வந்து சாப்பிடுங்கண்ணே. டேய், இப்ப இருக்கிற சந்தோஷத்துல எங்கிட்ட சாப்பாடு இறங்க போகுது? நீ போய் சாப்பிடு. ம். மீனா, என்ன பாரு மீனா. போடா, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மீனா. எனக்கும் தான். ஐ லவ் யூ மீனா. லவ் யூ டு ஜீவா. மாமாவும் அக்காவும் பயங்கர சந்தோஷமா இருக்காங்கல்ல? பின்ன இருக்காதா? இந்த வீட்டில் ஒரு வாரிசு வேணுங்கிறதுக்காக அண்ணன், அண்ணி, அம்மா எம்புட்டு வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அப்போ நாம தான் உங்க வீட்டுக்கு முதல் வாரிசு கொடுக்க போறோம்ல? இவ்ளோ பெரிய விஷயம் பண்ணிருக்கேன், என்ன கொஞ்சம் கண்டுக்கலாம்ல? என்ன பண்ணணும் சொல்லு. இல்ல, ஒன்றும் இல்லை. உங்க அண்ணனும் அண்ணியும் சந்தோஷத்துல அழுதுட்டாங்கல்ல ஜீவா? எனக்கே அவங்கள பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. அவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்கல்ல? அப்போ உனக்கு எப்படி இருந்திருக்கும் ஜீவா? ஆமா. இதே சந்தோஷத்தை நான் எங்க அப்பா அம்மா முகத்திலையும் பார்க்கணும் ஜீவா. கண்டிப்பா மீனா, அவங்களும் இப்படி தானே சந்தோஷப்படுவாங்க. ஆமா ஜீவா, நான் வேணா உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லவா? இப்ப வா. ஆமாண்டா. வேண்டாம் மீனா. ஏண்டா? இப்ப வேணாம் மீனா. அதான் ஏன்னு கேக்குறேன். அண்ணி தான் யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்காங்கல்ல. டேய், மத்தவங்களும் எங்க அப்பா அம்மாவும் ஒண்ணா? இல்லதான். ஆனாலும்
இப்போதைக்கு வேணாம் மீனா, அப்புறமேட்டு சொல்லிக்கலாம். அப்புறம்னா எப்போ ஜீவா? அதை அண்ணானிக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு சொல்கிறேனே. டே, நான் பிரெக்னெண்டா இருக்கிறத எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்ல உங்க அண்ணா அண்ணிக்கிட்ட கேட்கணுமா? என்னடா இதெல்லாம்? அப்படி இல்லை மீனா, அதுக்கு ஏதாவது ஃபார்மாலிட்டி வச்சுருப்பாங்கல்ல. முதல்ல நீ சொல்லக்கூடாது, பெரியவங்க தான் போய் சொல்லணும், அப்படி ஏதாவது இருக்கலாம்ல. ம், அப்படி ஏதாவது இருக்கா என்ன? ம், இருக்கும் மீனா, கண்டிப்பாக இருக்கும். என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமேட்டு சொல்லலாம்ல. ம், அப்ப சரி ஜீவா. ஆனாலும் எங்க அப்பா எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னு பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கு ஜீவா. அப்பாவோட கோவம்லாம் போயிடும்ல? மீனா, ம்? நமக்கு என்ன குழந்தை பிறக்கும்னு நினைக்கிற? சாருக்கு என்ன குழந்தை வேணும்? ம், என்ன கேட்டாலும் கிடைக்குமா? ம், கிடைக்கும் கிடைக்கும். அப்படின்னா எனக்கு பொம்பளை பிள்ளை தான் வேணும். ஏன் பையன் பிறந்தா வேண்டான்னு சொல்லிடுவியோ? சொல்ல மாட்டேன், ஆனாலும் எனக்கு பொண்ணு தான் வேணும். ஆ, எனக்கும் பொண்ணு தாண்டா வேணும். என்ன அப்படி பார்க்குற? உன்னை பார்க்க என்னவோ மாதிரி இருக்குடா. ஏன்? தெரியல. வெக்கமா? போடா. ஏல கதிரு, ஏன் மூர்த்தி எங்க ஜீவாங்க? வருவாங்க மாமா. ஏன் வருவாங்கன்னு எனக்கு தெரியாதாங்க. ஏன் இப்ப எங்க போயிருக்காங்க அதை சொல்லு. எங்கேயாவது வேலையா போயிருப்பாங்க. ஏல கடையில இவ்வளவு வேலை இருக்கு, ஏன் அதெல்லாம் விட்டு போட்டு அப்படி எங்க போறாங்க? ஏன் தாத்தா மேல பார்த்து யோசிச்சு பார்த்தா எங்க போனாங்க தெரிஞ்சிருமா? தெரியும், உன் சொல்லி பாடுறா. ஏய் மூர்த்தி வந்தானே. என்னவாம்மா? மூர்த்தி, ஏன் பிள்ளை எங்க போன? எங்க மாமா போயிருக்க போறோம், வீட்டுல தான். அப்ப ஜீவா அவனையும் காணலையே? வருவான் வருவான். உங்க குரல் என்ன ஒரு மாதிரி இருக்கு? அது ஒண்ணு இல்லடா கதிரு, ஜலதோஷம் பிடிச்சிருக்கு. ஊரெல்லாம் மழையா இருக்குல்ல. இப்ப எதுக்கு ஆனந்தமே சிரிக்க? தெரியல, அண்ணன் சிரிச்சிச்சு, நானும் சிரிச்சேன். அப்போ மத்தியானம் அவனுக்கு பசிக்கும், நீ சாப்பிட்டியா? ஆமா, சாப்பிடுவேன். என்ன இப்போ? இவன் சாப்பிட்டாலும் சாப்பிடுவோம். இந்த சந்தோஷத்தை சொல்லிடலாமா? தானா வேற சொல்ல வேணான்னு சொல்லியிருக்காளே. இந்தாங்க மாமா சாக்லேட்டு. இப்ப எதுக்கு சாக்லேட் தர? கேள்வி கேட்காதீங்க. சந்தோஷமா இருந்தா சாக்லேட் சாப்பிடலாம். சாப்பிடுங்க. இந்திரா. என்ன விசேஷம் என்ன? எல்லாம் நல்ல விஷயம் தான்டா. சாப்பிட்றா, சாப்பிடு. புரியா கதிரே? எதுக்குண்ணே? சாப்பிட்றா. கதிர் தம்பி, என்னக்கா? 2 துணி சோப்பு. இங்க வா, நான் பாத்துக்கிறேன். சாக்லேட் புறா. இந்தாக்கா. மூர்த்தி அண்ணா, என்ன விசேஷம்? சாக்லேட்லாம் கொடுக்குறீங்க? ரெகுலர் கஸ்டமர் நீங்களாம் இல்லாமல் எங்க கடையில் வியாபாரம் நடக்குது. நீங்களாம் வாங்க போய் தான் நாங்களும் சந்தோஷமா இருக்கோம், நீங்களும் சந்தோஷமா இருக்கீங்க. இந்தாங்க உங்க மாளுக்கு கொடுங்க. இந்தாப்பா, என்னக்கா வேணும்? 2 துணி சோப்பு கொடுங்கண்ணே. ஏய் கதிரு, யாராவது 50 பைசா சில்லறை கொடுக்கலன்னா உண்டு இல்லைன்னு பாத்துருவான், விடமாட்டான். இப்ப என்ன அள்ளி அள்ளி கொடுக்கான்? எது 50 பைசா இல்லைன்னா எங்க அண்ணன் விடாதா? அதை என்கிட்டயே சொல்றிய? ஆமாடா, உங்க அண்ணனை பத்தி தான். என்னை விட உங்க அண்ணனை பத்தி உனக்கு ரொம்ப தெரிஞ்ச மாதிரி தான். ஓவரா தான் போய்கிட்டு இருக்கு மாமா. என்னடா கதிரே, என்னவா மாமா என்னவோ முடங்கிட்டு இருக்காரு? அது ஒன்றும் இல்லைண்ணே. அண்ணே, உங்களை எச்சு கையால காக்கா ஓட்டாத கஞ்ச பேசினாருன்னு சொல்றாருண்ணே. சண்டாளப்ப சரியான நேரத்துல போட்டு உடைச்சுதானே.
டேய் சரவணா, இன்னைக்கு மாமா என்ன வேணாலும் சொல்லட்டும்டா, நான் கோவிக்க போறதே கிடையாது. டேய், என்ன சாப்பிடாம கையில வச்சுக்கிட்டு இருக்க? இப்படி குர்ரா. பொர்ரா. இந்தா. ஏய் பாத்தியா, எனக்கு சாக்லேட் கையில் தாரான், அவன் தொம்பிக்கு வாயில ஊட்டுதான் பாரு. இப்ப என்ன, உங்களுக்கும் ஊட்டி விடணும் அவ்வளவுதானே? இந்தாங்க உங்களுக்கும். குடிங்க, கையில வச்சு சாப்பிடுங்க. எவ்வளவு என்ன இன்னைக்கு ஒரே சந்தோஷமா இருக்கீங்க, பார்க்கவே ஒரே வித்தியாசமா இருக்குண்ணே. ஆமாடா, சந்தோஷம்தான். என்னாச்சுண்ணே? ஆமா, ஊர்ல நீங்க அனந்தமே பாசமா இருக்கேன்னு தெரியாது, அதான் கடையில கட்டி பிடிக்கிறோ. உங்களுக்கு எதுக்கு வவுறு எரியுதுன்றேன். அண்ணே, என்ன விஷயம்? இல்லை, யார்கிட்டையுமே எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு உங்க அண்ணி உத்தரவு போட்டிருக்காடா. அவளே கண்டிப்பா சொல்லுவா. ஆமா, உன்கிட்ட தனம் சொல்லுவா, என்கிட்ட யார் சொல்லுவா? ஏன் விஷயம் தெரியாம சாக்லேட் சாப்பிட்டா அந்த பாவு சும்மா விடாடா. ஏமாமா, தனத்தினால உங்ககிட்ட சொல்லாம இருக்க முடியுமா? அவளே வந்து உங்ககிட்ட சொல்லுவா. ஏய், என்னடா சொல்றான்? அண்ணே, டேய் கதிர, இந்த குழந்தைங்க சோப்பு பவுடர்லாம் போடுறதுக்கு ஒருத்தர் வருவாரே, அவர்கிட்ட இருக்கிறதுலே நல்ல பிராண்ட் எதுவோ அதெல்லாம் எடுத்து வர சொல்லு. எதுக்குண்ணே? அது டேய், நல்லது எதுவோ அதெல்லாம் விற்கலாம்ல, அதுக்காக தான்டா. சரிண்ணே. அவள் வீடு வரைக்கும் வந்துட்டோம், அவளை பார்க்க முடியுமான்னு தெரியலையே. கடைக்கு போகிறேன், பக்கத்து வீட்டுக்கு போகிறேன்னு ஏதாவது சொல்லிட்டு வெளியே வரலாம்ல. ஏம்பா, ஆ? மூர்த்தி தம்பி தானே? ஆ. இங்க என்ன சுத்திட்டு தெரியுத? என்ன வேலையா வந்த? அது டெலிவரி பண்ண வந்தேன். டெலிவரி பண்ண வந்தியா? வண்டியில ஜாமான் எதையும் காணோம்? போயிட்டுருக்கேன். சரி சரி, பார்த்து போ. இந்த மாதிரி கேள்வி கேட்கவே 4 பேர் ஊரில் சுற்றுவானுங்க போல. நான் எங்கே டெலிவரி பண்ண வந்தேன்? வெளியே தான் வாயேன். நம்ம ஏன் இப்படி ரோட்ல நின்று தேடிட்டு இருக்கணும்? பேசாம வீட்டுக்கு போய் பார்த்துட்டா என்ன?
அவளை பார்க்க தான் வந்தான்னு எப்படி சொல்கிறது? ஏன் சொல்லணும்? சும்மா போய் நின்னா என்ன? அப்படி என்ன சொல்லிட போகிறாங்க? ஒருவேளை நம்ம இங்கே போகிறது அவளுக்கு பிடிக்கலைன்னா எனக்கு இப்போ அவளை பார்க்கணும். அவளுக்கு பிடிச்சா என்ன, பிடிக்கலன்னா என்ன? இப்படி தெருவில் நிற்கிறதுக்கு அது எவ்வளோ மேல். பேசாமல் வீட்டுக்கு போய் பார்த்துருவோம். போயிடலாம்ல? யோசிக்காதடா கதிர், பேசாமல் போய் பார்த்துரு. மாப்பிள, என்ன மாப்பிள இங்க நின்றுட்டு இருக்கீங்க? மாமா, அட மாப்பிள வாங்க வீட்டுக்கு போலாம். இந்த ட்ரெஸ்ஸில் வேற இருக்கும். அவள் ஏதாவது யோசிப்பா, இல்லைன்னா அவங்க அம்மா ஏதாவது சொல்லுவாங்க. என்ன மாப்பிள யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? ஆ? அட வாங்க. இல்லை மாமா, நான் இன்னொரு நாள் வரேன். என்னது 100 நாளா? நல்லா இருக்கு மாப்பிள நீங்க சொல்றது. வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டு 100 நாள் வரேன்னா வாங்க. இல்லை, வீட்டுக்குன்னு வரல, பக்கத்தில் சரக்கு எடுக்க வந்தேன், அதான். எதுக்கு வந்தா என்ன மாப்பிள, வீடு வரைக்கும் வந்துட்டீங்க, வாங்க கொஞ்சம் காப்பி தண்ணியாவது குடிச்சிட்டு போலாம். இல்லை, நிறைய டெலிவரிலாம் இருக்குது, கடையில் அண்ணன் வேற தேடும். நான் இன்னொரு நாள் வரேன். மாப்பிள வீடு வரைக்கும் வந்துட்டு வீட்டுக்குள்ள வராம போனா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? வாங்க. இல்லை, நான் கிளம்புறேன், நீங்கள் மாப்பிள தப்பா எடுத்துக்காதீங்க. வரேன் மாமா. மாப்பிள போயிருக்கலாமோ? இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு போனால் அவளுக்கு இருக்க கோவம் இன்னும் அதிகமாக தான் ஆகும். வேணாம், வேறு ஏதாவது நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வருவோம். ஏங்க வெளியே போயிட்டு வரேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனா அந்த நேரத்துல வர தெரியாதா உங்களுக்கு? முல்லை எங்க? உள்ளதாங்க இருக்கா, கூப்பிட்டுமா? முல்லை, கூப்பிடலாம் வேண்டாம். என்ன பண்றான்னு கேட்டேன். ஏன் உங்க முகம் ஒரு மாதிரியா இருக்குங்க? யார பார்த்துட்டு வந்தீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இல்லையே, உங்க முகமே சரியில்லையே, என்னமோ மாதிரி இல்ல இருக்கு. பார்வதி, நான் நம்ம மாப்பிள்ளைய பார்த்தேன். எங்க பார்த்தீங்க? ரோட்ல தான். சரி பார்த்தீங்க, அதுக்கு என்னங்க இப்போ? என்னமோ தப்பா இருக்கு. புரியுற மாதிரி சொல்ல மாட்டீங்களா? மாப்பிள்ளைய பார்த்ததுல என்னங்க தப்பு இருக்கு? பார்வதி, நான் நம்ம மாப்பிள்ளைய பார்த்தது நம்ம தெரு முனையில. அவர் வண்டியில வந்துட்டு இருந்தாரு. நானும் பார்த்துட்டு வாங்க மாப்பிள்ள வீட்டுக்கு வாங்க அப்படின்னேன். வரலையா? எனக்கு வேற ஜோலி இருக்கு, நான் வரலன்ட்டாருமா. ஓ, என்ன ஜோலியா வேணா இருக்கட்டுமே, தெருமுனை வரைக்கும் வந்துட்டு வீட்டுக்கு வராம போனா நல்லவமா இருக்கும். அவர் குணமே அப்படிதானே, உடம்பு பூரா திமிரு. அடுத்தவங்கள நாம எதுக்கு மதிக்கணும்னு அப்படி ஒரு திமிரு. அதை விடு பார்வதி, முல்லை இப்ப இங்க இருக்கா. அவரு கொண்டு வந்து விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு போன் கூட பண்ண மாதிரி தெரியலையே. சரி, தெரு முனை வரைக்கும் வந்திருக்காருல்ல, வீட்டுக்கு வந்து அவளை பார்த்துட்டு போனோன்னு கூட தோணாது. ஏங்க, அவர் எப்பவுமே அப்படிதானே. அவருக்கு யார் மேலதான் பாசம் இருக்கு? அவர் யார்கிட்டயா சிரிச்சு பார்த்திருக்கீங்களா?
என்னமோ அதிசயமா அன்னைக்கு என்கிட்ட உடம்பு நல்லா இருக்கான்னு கேட்டுட்டாரு. கல்யாணம் ஆன இந்த 9 மாசத்துல அவர் என்கிட்ட பேசின ஒரே ஒரு வார்த்தை அதுதாங்க. நம்மளை விடு பார்வதி. அவர் நம்மகிட்ட பேசுறாரு பேசல அதெல்லாம் வேற விஷயம். நான் நம்ம முல்லையை பத்தி தாம்மா யோசிக்கிறேன். முல்லைகிட்ட அவர் எப்படி நடந்துப்பாருன்னு தான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். 10 எட்டு எடுத்து வச்சா நம்ம வீடு வந்து ஒரு 5 நிமிஷம் முல்லையை பார்த்துட்டு போனா முல்லையும் சந்தோஷப்படுவல்ல. இது ஏன் அவருக்கு தோணலன்னு தான் எனக்கு தெரியல. முல்லைக்கும் அவருக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்குமாம்மா?